தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசு போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் நமது செய்தியாளர் காதர். வணக்கம் காதர். போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் எதற்காக? இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மற்றும் உள்ளூர் மற்றும் வெளியூர் இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக சுமார் 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியராகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணியாற்றுகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களது பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்த வித நடவடிக்கையும் எடுக்காததால் நிரந்தர ஊழியர்களும் 7வது ஊதிய குழுவை பரிந்துரை அமுல்படுத்த வலியுறுத்தியும் இன்று முதல் சுமார் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று காலை முதல் அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகள் பணிமனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் செய்யும் வரை தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரி மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர் போராட்டத்தில் பொதுமக்கள் பெரிதளவில் பாதிக்கப்படவில்லை. சரினா? கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காதர்.